Guys, so welcome back to the my channel. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கறோம் பாத்தீங்கன்னா வந்து used cars. So வந்திருக்கிறோம் used cars எல்லாம் பத்தி பார்க்க இன்னைக்கு ஏபி கார் ஜோன்ல என்னென்னலாம் கார்ஸ் வந்திருக்குதுன்றத பார்க்கலாம். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இப்போ சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளோட ஏபி கார் ஜோன்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. சேல் எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பொசிஷனுக்கு ஓப்பனிங் இருக்குது. இன் கேஸ் யாராவது ஒர்க் போகணும் ஆசைப்படுறீங்க, இப்போ கரண்டா ஜாப் இல்லைன்னு நினைக்கிறீங்க, பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இதுல ப்ரொமோஷனே இல்லை. இந்த ஜாபுக்கு வந்து வெளியே பேனர் பார்த்தேன், சரி நம்ம பசங்களுக்கு சொன்னா யாராவது யூஸ் பண்ணிப்பாங்களேன்றதுக்கோசம் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சேல் எக்ஸிக்யூட்டிவ் அப்புறம் சேல்ஸ் அப்புறம் சம்திங் இன்னொன்று இருந்தது உள்ள ஆஃபீஸ்க்குள்ள வந்து லைக் அது என்னன்றது நீங்கள் பேனரில் லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நம்பரும் கீழே கொடுத்துருங்க, அவங்களுக்கு கால் பண்ணாலே அது என்ன ஜாப்ன்றதை சொல்லிடுவாங்க. இன்னைக்கான வீடியோஸில் என்னென்னலாம் கார்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபி கார் ஜோன் பாண்டிச்சேரியில் HDFC பேங்க் இருக்குது 45 ஃபீட் ரோட்ல. அதுக்கப்புறம் டேரக்ட் ஆப்போசிட்ல தான் இருக்குது. வாங்க வீடியோஸ்குள்ள போகலாமே. இன்னைக்கு என்னென்ன கார்ஸ் இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல இந்த கார் தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இந்த காரை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கரெக்டாக போகிறேன் நான். ஹுண்டாய் கிரெட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2018 வெறும் 29,000 கிலோமீட்டர் தாங்க போயிருது. 26,000 கிலோமீட்டர் தான் போயிருது. ஒரு ஓனர் கண்டிஷனு பெட்ரோல் வண்டிங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 8 லட்சத்தி எவ்வளோ போட்டுருக்காங்க, 8.5 லட்சம் போட்டு இருக்கிறாங்க. அதாவது 8,50,000 கிட்ட போட்டு இருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங், 2 ஏர் பேக், மியூசிக் சிஸ்டம் சொல்லிட்டு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ டயர்ஸில் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குதுன்னே சொல்லலாம். அப்படியே நீங்கள் கார் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ என்னால் இப்போ நடக்க முடியாமல் நடந்து பேசின்னு இருக்கிறேன் நான். லைட்டாக அந்த ஷேக் இருக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ இந்த காரை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு புள்ளி மாதிரி இது கார் பார்க்கவே வந்து. கரெக்டாக PY ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 1.6. ஸோ எக்ஸி மாடலு லைக் பார்த்தீங்கன்னா வந்து இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. உள்ள சீட் கவர்லாம் நல்லாவே இருக்குதுங்க, நல்ல ஒரு டிசைனிங்காக கொடுத்துருக்குறாங்க. விலை பார்த்தா அதில் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். 8,50,000 கிட்ட கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் வண்டி ஒரு ஓனர் கண்டிஷன் 29,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது 2018. ஓகேவா? ஸோ இதோட அதான் சொன்னது தான் வந்து வாங்கின ஓனர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தர சொல்கிறேன் நான். இதை பார்க்கலாம் பொறுமையாக. நம்ம வந்து அடுத்த காரு பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் வந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கிளான்ஸா 2022 போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் இந்த காரு 2022 83,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 83,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 6.5 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. லைக் இதுக்கும் நான் வாங்க ஓனர்கிட்ட சொல்லி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணுறேன் நான். 6,50,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 6,50,000 வந்து. ஸோ டயர், சீட் கவர்ஸ் நீங்கள் பார்த்தா தெரியும். நான் உள்ளே ஓப்பன் பண்ணல, பட் அந்த கேப் வழியாக காட்டுறேன். நல்லாவே இருக்குது. 2 ஏர் பேக், ஆடியோ சிஸ்டம், ரிவர்ஸ் கேமராவோட போட்டு இருக்கிறாங்க. இந்த மாதத்தோட இன்சூரன்ஸ் முடிய போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு நான் வாங்க ஓனர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் நான் பண்ணி தரேன் நான். கிளான்ஸா 2022 ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 6.5 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து டிசைடு 2022 அதான் வந்து 7.5 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 7,000 கிலோமீட்டர் கிட்ட ரன் ஆயிருது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 7,65,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெக்காக பார்த்தீங்கன்னா அலாய்வில் எல்லாமே போட்டுருக்குறாங்க. அலாய்வில் 2 ஏர் பேகு, ஸோ டச் ஸ்க்ரீனாக, ரிவர்ஸ் கேமரா, புஷ் ஸ்டார்ட் பட்டனோட போட்டுருக்குறாங்க. ஸோ உள்ள நல்லாவே கொடுத்துருக்குறாங்கல்ல. ஸோ அதை இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் 2022 கார் தான் வந்து. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு 5 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு வந்து. ஓகேவா? இன்சூரன்ஸ் அது நீங்கள் கவலைப்படுத்தாலும் அவங்க எடுக்கும்போதே போட்டு கொடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து. உள்ள டச் ஸ்க்ரீன்லாம் போட்டு இருக்கிறாங்க. ஸோ விலை என்னன்றதை பார்த்துலாமா இன்றைக்கி வந்து. ஸோ விலை பார்த்தீங்கன்னா வந்து 7,65,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததுமே வந்து ஒரு ஆல்டோ 800 தான். நம்ம முதல்ல வந்து K10 பார்த்தோம், இப்போ ஆல்டோ 800 இருக்கிறாப்புல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2016 54,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 2,75,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஏர் பேக், ஆடியோ சிஸ்டம், சீட் கவர்லாம் போட்டுருக்குறாங்க. 2026 வருஷம் இருக்குதுல்ல, அப்போ 3ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் தான் இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு இது பிரச்சனையே இல்லை. அந்த கார் இன்சூரன்ஸ் முடிய போகிறதில்ல. சீக்கிரமாக வந்து எடுத்துங்க. வெறும் 2,75,000 தான் காரே கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 2018 2 லட்சம் ஆமாம் 29,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. 30 கூட டச் பண்ணல, 29 தான் போயினுக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன் பெட்ரோல் வண்டி. 850 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 8,50,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ, 2 ஏர் பேக், ரிவர்ஸ் கேமரா, சீட் கவர்லாம் போட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக 2016. ஓகேவா?
இந்த பார்த்தீங்கன்னா வந்து செலீரியோ ZXi ஆட்டோமேட்டிக் வெர்ஷனு. அப்படியே காரை பாருங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 2018 45,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து 435 கோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 415 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 20 ரூபா கிட்ட கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஏர் பேக், 4 பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம்லாம் போட்டுருக்கிறாங்க. செலீரியோ ZXi AMT வெர்ஷனு 2018 45,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. பெட்ரோல் வண்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 415 தான் இதோட விலையே வந்து. ஓகேவா. அடுத்தது ஒரு செலீரியோ VXi போட்டுருக்கிறாங்க. 2020 37,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி. 495 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. விலை வந்து 2 ஏர் பேகு, ஆடியோ சிஸ்டம், சீட் கவர்லாம் போட்டுருக்கிறாங்க. 6 மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. செலீரியோ VXi 2020. ஓகேவா. ஸோ 2020 37,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷனு, பெட்ரோல் வண்டி. 495 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இருக்கிற டஸ்டர் பாருங்கள். டஸ்டரு 2015 13,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. சாரி, 1,37,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது 2 ஓனர் கண்டிஷன், டீசல் வண்டி. 560 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 5,60,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் விண்டோ, 2 ஏர் பேக், ரிவர்ஸ் கேமராலாம் போட்டுருக்கிறாங்க. டீசல் வண்டி, 2 ஓனர் கண்டிஷன் தான். டஸ்டரு RXZ. ஓகேவா. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 560 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஆல்டோ K10. இப்போ இன்றைக்கினா ஆல்டோ எத்தனை ஆல்டோ இருக்குது? 2012 49,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது 2 ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி. 235 தான் இந்த காரோட விலையே வந்து. அவ்வளோதான். 2,35,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பவர் விண்டோ, டச் ஸ்க்ரீனு, சீட் கவர்லாம் போட்டுருக்குறாங்க. இதுவும் காரும் பட்டாசாக இருக்குது. ஆல்டோ K10 2022. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 235 தான் இதோட விலையே வந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட்ரோ 2029 9வது வருஷம் வந்து வண்டி. இந்த கார் வந்து நான் இந்த காரோட விலையை சொல்லிடுறேன். இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 140 தான் இந்த காரோட விலையே வந்து. 1,40,000 ரூபா தான். ஆனால் 2009 வண்டி, 89,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது 1 லட்சம் டச் ஆகல. ஓகேவா. 3 கை மாறிச்சு. பெட்ரோல் வண்டி. 140 இருந்தால் போதும். இந்த காரை தூக்கிட்டு போயிடலாம். ஓட்டப்பழத்துக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான் வந்து 140 கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஓகேவா. ஃபோர்டு ஃபியாஸ்டா 2012 1,29,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. 2 ஓனர் கண்டிஷனு, டீசல் வண்டி. 235 கிட்ட ப்ரைஸ் வந்து. அவ்வளோதான். நீங்கள் பார்த்தோம் மோஸ்ட் ஆஃப் த கார் பார்த்தீங்கன்னா வந்து 2, 3, 1 இதோட விலையில் தான் சுற்றிக்கிட்டே வருது. ஸோ இந்த வாட்டி கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மார்ச்சில் தான் கார் எடுக்கணும். இல்லை இந்த ஏப்ரலில் கூட நீங்கள் கார் எடுக்கலாம். ஏன்னா கார்ஸ் இங்கே விலை கம்மியாக தான் இருக்குது. 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் இது ஒரு இதுக்குள்ளேயே போயிட்டு தான் இருக்குது. நான் இப்போ யூஸ் கார் எடுத்து மட்டும் ஓட்ட மட்டும் போகிறேன் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து போகலாம். இல்லை நான் ரெகுலர் யூஸ்க்கு வச்சிங்கனாலுமே சரி. அதுக்கேற்ற மாதிரி இங்கே நிறைய கார்ஸுமே இருக்குது. ஓகேவா. இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 2,35,000 ரூபா கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2012 தான். லோன் போனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த i10 மேக்னா 2013 98,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. ஒரு ஓனர் கண்டிஷன், பெட்ரோல் வண்டி. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 290. ஆனால் பாவீங்களா, இந்த வாட்டி ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான்டா கார்ஸ்லாம் போயிட்டுது. 290 தான்டா. 290னா உங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5-6 மாதம் சேலரியை நீங்கள் சேர்த்து வச்சாலே போதும். மோஸ்ட்டாக எடுத்துலாம். மோஸ்ட்டாக இப்போ ஐடி வேலை சார் 40-50 ரூபா சம்பாதிக்கிறீங்க. ஒரு 4 மாதம் சம்பளத்தை நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்களா. கார் வந்து அசால்ட்டாக தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. இன்னைக்கு கார் எடுக்குதுன்றது அவ்வளோ ஈஸியாகிடுச்சு. நம்ம சேனலுக்கு ஆரம்பித்த காரணமே அதுதான் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொரு கார் இருக்கணும். அது வந்து எந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ, எந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் கம்மியாக இருக்குமோ அதெல்லாமே தேடி தான் நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு வரோம். இன்றைக்கி நீங்கள் அந்த காரோட வேலையே பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து நான் எடுத்த கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 140, 290, 235. ஸோ இந்த 2 ரூபாக்குள்ளே தான் மோஸ்ட் ஆஃப் த கார் ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. ஆல்டோலாம் பார்த்தீங்கன்னா அந்தமாரி ஒரு வேலையில் தான் இருக்குது. ஆல்டோவில் ஓட்ட பழகுது ரொம்பவுமே அருமையான கார். ஆல்டோவில் நம்மக்கிட்ட 3 கார் கிட்ட அவைலபிளாக ஆகுது. அது இல்லாமல் 140க்கு ஒரு கார் இருக்குது. நான் ஓட்டத்துக்கு அதேமாதிரி ஓட்ட பழகிறதுக்கு மட்டும் எடுக்கிறேன்னா ஆல்டோக்கு அப்புறம் நான் கொஞ்சம் பெரிய காரை எடுத்து பழகணும்னா நீங்கள் அந்த காரை எடுத்துக்கலாம். ஓகேவா. இது i10 290 தான் இதோட விலை வந்து. ஓகேவா. ஸோ இதுதான் நான் வந்து சொன்ன அந்த 140. இது வந்து 235. இதுதான் அந்த 140ஆன கார். இது வந்து சாண்ட்ரோ. ஓகேவா. இன்றைக்கி ஸோ இது எடுக்கணும்னு நினச்சா கூட முடியாது. அந்த விலை கம்மி விலையிலே கிடைக்கிது. ஓகேவா. அடுத்தது அங்கே i10 பார்த்தோம்ல. இது i20 ஆஸ்டா 2016 1,25,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன், டீசல் வண்டி. 510 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 5,10,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஏர் பேக்கு, சீட் கவர், ஆடியோ சிஸ்டம்லாம் போட்டு 5ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவல் தான் இருக்குது. இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி 510 கோட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கியோ செலீரியா. கியாவில் வந்து 2019 5 வருஷம் ஆன காரு.
ரொம்ப ரொம்ப லோ மைலேஜ் தான், 22 சம்திங் தான் போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன், டீசல் வண்டி, 12 லட்சத்துக்கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 6 ஏர் பேக்கு, 360 கேமரா, சன்ரூஃபு, அலாய் பேக், அலாய் வீல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கோட் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் 6ஆம் மாதம், அடுத்த வருஷம் 12ஆம் மாதம் வரைக்கும், அதான் வந்து இன்னொரு 2 வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் பற்றி எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆல்மோஸ்ட் அதே போட்டு தான் வச்சுருக்கிறாங்க. ஓகேவா, மோஸ்ட் ஆஃப் த கார் நம்ம ட்ராவல் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எல்லா கார்ஸுமே பார்த்தாச்சு. ஸோ இன்னும் ஒரு சில கார்ஸ், இந்த ஒரு கார் மட்டும் பார்க்காம இருக்கிறோன்னு நினைக்கிறேன். டாக்டர் வண்டி, இது ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த கார்ஸ் வந்து ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு. வரணா, ஓகேவா. ஸோ டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் யாராவது வேணும்னா இந்த கார் எடுத்துகிட்டு போங்க. வரணா 2019, 1,13,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. 2 ஓனர் கண்டிஷன், டீசல் வண்டி, 650 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2 ஏர் பேக், ரிவர்ஸ் கேமராலாம் போட்டு 7ஆம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 650, டீசல் வண்டி. ஓகேவா. ஸோ ஓவராலாக இந்த ஒரு கார் இருக்குது. இந்த காரையும் பார்த்தலாம். மோஸ்ட்டாக இந்த காரோட நம்ம முடிச்சுக்கு போகிறோம். செவர்லெட் தவேரா 14 மேக்கு, 16ல் வண்டி எடுத்துருக்குறாங்க. 1,69,000 கிலோமீட்டர் கிட்ட போயிருக்குது. ஒரு ஓனர் கண்டிஷன், டீசல் வண்டி, 590 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 5,90,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பவர் விண்டோ, அலாய் வீல், ரியர் ஏசிலாம் போட்டு, ஓகே, இன்சூரன்ஸ் பண்ணி தந்துடுவாங்க. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சீட்டர் வண்டி. ஆமாம், 6 சீட்டர் இல்லை, ஒரு 7 சீட்டர் வண்டி. அதில் 7 பேர் கூட உட்காந்துக்கலாம். இதோட வேலை பார்த்தீங்கன்னா 590. ஓகேவா. ஸோ இன்றைக்கான கார்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது கார் தேவைன்னா கண்டிப்பாக ஏபி கார்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.